ஆடி மாதத்தில் கட்டட வேலையில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சென்ட்ரிங் போடுறதோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் சென்ட்ரிங் போடுறதோ நீங்கள் கட்டட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க ஆடி மாதத்தில் சென்ட்ரிங் மூடலாம். 1ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது. அந்த நாளில் கட்டட வேலையை துவங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வாஸ்து நீங்கள் செய்திருந்தால் ஆடி பெருக்கு வியாழக்கிழமை 3/8/2023 திருதியை திதி அன்று ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்கு உண்டானது ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானது செயல்படலாம். ஆடி 31 புதன்கிழமை 16/8/2023 அன்று அமாவாசை அன்று நீங்கள் முன்னோர்களுக்கு சப்போஸ் வீடு கட்டிகிட்ருக்கீங்க, தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருந்தால் கொடுங்க. ஆடி 16 செவ்வாய்க்கிழமை 1/8/2023 பௌர்ணமி. கோவில் குளத்திற்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஒன்று மட்டுமே தவிர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிலையோ அதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா நிலம் நிச்சயமாக உங்களை வாங்கி கொள்ளும். நீங்கள் நிலத்தை வாங்க முடியாது. அப்பா ஓம் நமச்சிவாய. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதத்தில் கட்டட வேலையில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, எந்த நாளில் செய்யணும், இந்த மூணுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஆடி மாதத்தில் வந்து சென்ட்ரிங் அமைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டட வகையில் சென்ட்ரிங் அமைக்கிறது, ஸோ சென்ட்ரிங் ஒட்டுறது, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சென்ட்ரிங் போடுறதோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் சென்ட்ரிங் போடுறதோ நீங்கள் கட்டட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க ஆடி மாதத்தில் சென்ட்ரிங் மூடலாம். அதுக்கு நீங்கள் இந்த தச்சு கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு சேவல் பழிகிறதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணலாமா? ஆல்ரெடி நீங்கள் வந்து வைகாசி மாதத்தில் வாஸ்து பண்ணியிருக்கீங்க. இந்த ஆடி மாதம் 11ஆம் தேதிக்குள் கட்டட வேலையை துவங்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாஸ்துவுக்கும் இன்னொரு வாஸ்துவுக்கும் நடுவில் இடைப்பட்ட காலத்திலேயே நீங்கள் கட்டட வேலையை ஆரம்பிக்கணும். அப்போது ஆடி மாதத்தில் நீங்கள் 1ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது. அந்த நாளில் கட்டட வேலையை துவங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வாஸ்து நீங்கள் செய்திருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாஸ்து நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருந்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கிங், ஸோ கட்டட வேலையை மார்க் பண்ணுறதோ போர் கூட போடலாம். ஏன்னா வைகாசி மாதம் நீங்கள் வாஸ்து பண்ணிட்டீங்க, போர் போடலாம், சென்ட்ரிங் ஓட்டலாம். நிலம் வைக்கலாமா சார்? நிலம் வைக்கிறது வந்து மெயின் டோர் வைக்கலாமா அப்படின்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி மட்டுமே. இந்த ஆடி மாதத்தில் 11ஆம் தேதி வைக்கலாம். வாஸ்து நாள் அன்னைக்கு வைக்கிறது சிறப்பு. இன்னொரு நாள் ஆடி பெருக்குங்கிற ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் வைக்கலாம். ஸோ எந்தெந்த நாள்களில் வைக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் சென்ட்ரிங் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல் மாடி சென்ட்ரிங் அமைக்கிறதோ, மார்க்கிங் பண்ணுறதோ, போர் போடுறதோ, தலைவாசல் வைப்பதற்கு உண்டான அமைப்பு உள்ள நாட்களும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் ஆடி மாதத்தில் கழிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆடி மாதத்தில் சூரியனானவர் எங்கே வருவார்னாக்கா கடகத்தில் வருவார். கடகம் சந்திரனுடைய ஆட்சி வீடு. பட் சந்திரனுக்கு வந்து சூரியன் பகை இருந்தாலும் இந்த சூரியனானவர் குரு உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு வரும்போது சிவராஜ யோகம். ஸோ போர் போடுறதோ இல்லை ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நாட்களுக்கு உண்டானது குறிப்பிட்ட நாட்கள் தான் ஆடி மாதத்தில். ஆடியில் கிரக பிரவேசம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. பத்திரம் பதியலாமா? அதற்குண்டான நாள் இருக்குது. பத்திரம் பதியலாம். எப்போ? ஆடி பெருக்கு அன்னைக்கு பத்திரம் பதியலாம். ஏதோ ஒன்று பெருகும். அந்த நாளில் தலைவாசல் வைப்பதற்கு உண்டான 2 நாட்கள் உண்டு. என்னென்ன அப்படின்னாக்கா ஆடி பெருக்கு அன்னைக்கும் ஆடி 11 அன்னைக்கும் தலைவாசல் வைப்பதற்கு உண்டான நாள் தான். ஏன்னா சித்த யோகம் அமிர்த யோகம் உண்டு, ஜீவன் நேத்திரம். ஸோ அதற்கு உண்டான கண்ணும் இருக்கணும், அதே மாதிரி ஜீவன் உயிர் இருக்கணும். அந்த நாள் இருக்கு. சரி, இப்போ வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை 17/7/2023 அமாவாசை அன்னைக்கு ஏதோ ஒரு வாஸ்து முதவே செஞ்சிருந்தால் இந்த நாளில் கட்டட வேலையை துவங்கலாம். இந்த ராமேஸ்வரத்தில் வந்துட்டு ஆடி மாதம் 1ஆம் தேதி அமாவாசையில் வந்து தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டானது அறிவிக்கப்படவில்லை. ஆடி மாதம் 31ஆம் தேதி தான் வந்து புதன்கிழமை 16/8/2023 அமாவாசையில் தான் தர்ப்பணம் திதி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உண்டான நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் வந்து தர்ப்பணம் திதி கொடுப்பது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. பட் சொல்லப்பட்ட நாள் ஆடி 31 16/8/2023 அன்னைக்கு அமாவாசையில் தர்ப்பணம் திதி கொடுங்க. முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருந்தால் இந்த நாளில் போய் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த நாளில் கொடுக்கலாம், மார்க் பண்ணலாம். பத்திரம் போடுறதாக இருந்தால் ஆடி பெருக்கு அன்னைக்கு பத்திரம் போட்டுக்கோங்க.
ஏன்னா பத்திரக்காரகனுங்கிறவர் குரு உச்சம் பெறுகின்ற வீட்டில் தான் சூரியன் இருக்கிறாரு. ஆடி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை 27/7/2023 நவமி திதியில் வாஸ்து செய்து கட்டட வேலையை துவங்கலாம், நிலை வைக்கலாம், சென்ட்ரிங் போடலாம். ஸோ இந்த நாளில் எல்லாம் செய்யலாம். இந்த 1, 2, 3, 4, 5 நாட்கள் மட்டுமே ஆடி மாதத்தில் சொல்லப்பட்ட தேதிகள். ஆடி மாதத்தில் ஆனால் கிரக பிரவேசமோ கடை திறக்கிறதோ கடையை மாற்றுறதோ செய்யக்கூடாது. கடையை புதுப்பிக்கலாம். ஸோ 27/7/2023 நவமி தேதி அன்று கட்டட வேலையை துவங்கலாம். ஆடி பெருக்கு வியாழக்கிழமை 3/8/2023 திருதியை திதி அன்று ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்கு உண்டானது, ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானது செயல்படலாம். ஆடி 31 புதன்கிழமை 16/8/2023 அன்று அமாவாசை அன்று நீங்கள் முன்னோர்களுக்கு சப்போஸ் வீடு கட்டிகிட்ருக்கீங்க, தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருந்தால் கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் 1 வருஷம்தான் சார் ஆகுது, அப்பா தவறி போயிருக்கிறாரு, கொடுக்கலாமா? தாராளமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம். வருடத்தில் 91 தடவை தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டானது சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இந்த நாளில் போய் கொடுங்க. கொடுக்காமையே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு நீங்கள் தர்ப்பணம் திதியே நாங்கள் கொடுக்கல சார், அப்பா தவறி போய் 5 வருஷம் ஆயிடுச்சு, எங்கள் இதில் அந்த பழக்கமெல்லாம் கிடையாதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பு இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆடி 16 செவ்வாய்க்கிழமை 1/8/2023 பௌர்ணமி. கோவில் குளத்திற்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஒன்று மட்டுமே தவிர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிலையோ அதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிலை வச்சுருக்கீங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைங்க. தொண்டை நிலை வைக்கிறதோ மிச்சம் இருக்கிற நிலையை வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு செயல்பட்டுக்கலாம். சார் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சொல்லப்பட்ட நாட்கள் நிறையா இருக்குது சார், இந்த நாட்களில் நாங்கள் செய்கிறோம், செயல்படுறோம், சென்ட்ரிங் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. செய்யுங்க. தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டான உச்சகட்டமான அருமையான நாள் ஆடி அமாவாசை. ஆடி மாதம் முழுவதும் எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் சந்திரனுடைய வீட்டில் வரும்போது கடல் சார்ந்த பகுதியிலையும் அருவி சார்ந்த பகுதியிலையும் குற்றாலத்தில் கொடுக்கலாம், பாபநாசத்தில் கொடுக்கலாம், திருப்புலானியில் கொடுக்கலாம், ராமேஸ்வரத்தில், ஈரோடு, கரூர், பவானி சங்கமேஸ்வரர் கோவில் பக்கத்தில், இது மாதிரி நிறைய கோவில்களில் கடல் சார்ந்த பகுதியில், திருச்சிக்கு காவேரி ஓடுற பகுதியில் வச்சு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு உள்ளது. தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டான அருமையான காலம்தான் இந்த ஆடி மாதம். அதனால தான் இதில் குறிப்பிட்ட ஒரு 4-5 நாட்கள் மட்டுமே. அதில் ஆடியில் வாஸ்துவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கட்டட வேலையை தூங்குற பிளான் அமைச்சு நீங்கள் சரி பார்த்து கொள்ளலாம். இல்லை சார் நாங்கள் ஆடி மாதம் எல்லாம் செய்கிறோம், பட் ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறோம், அப்போ ஆடி மாதத்தில் இதில் ஏதாவது ஒரு நாளில் பிளான் அமைத்து சரி பார்த்து அரசு சம்மந்தப்பட்டதில் அனுப்புறதுக்கு உண்டானது செயல்படலாம். பிளான் எங்கள்கிட்ட சப்போஸ் நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா அனுப்பி வச்சு செக் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா உங்கள் ஜாதகப்படி இந்த திசை சரியாக இருக்கா, கணவன் மனைவிக்கு உண்டான ராசி அமைப்பு சரியாக இருக்கா, அதுக்கப்புறம் இந்த பிளானில் என்ன குழி பொருத்தம் உங்கள் ஜாதகத்துக்கு அமைப்பு இருக்குது, இந்த வரைபடம் சரியாக உள்ளதா, வாஸ்துபடி உள்ளதா, இந்த பூமி இந்த வரைபடம் இந்த கட்டடம் அமைச்சான ஏற்றுக்கொள்ளுமா. ஏன்னா நிலம் நிச்சயமாக உங்களை வாங்கி கொள்ளும். நீங்கள் நிலத்தை வாங்க முடியாது, அப்போ அந்த கட்டடம் ஏற்றுக்கணும் இல்லையா. இந்த பூமியில் நீங்கள் வசிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுப்பதற்கு உண்டான நிலம் அந்த இடத்துல சதிச்சிருக்கிற அமைப்பு உங்களை ஏற்றுக்கொள்ளுமா. அதற்கு உண்டானதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஜாதகத்திலேயே சொல்லியிருக்கு. அதை பார்த்து சரி பார்த்து அதன்படி நீங்கள் செயல்படுவது சிறப்பு. அடியேன் அதன் முறையில் தான் ஃபாலோ பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வரைபடம் சரி பார்த்து கொள்வது, வரைபடம் புதிதாக அமைப்பதாக இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் செயல்படுவது. அடியேன் இருக்கிறது மதுரையில். வாய்ப்பு இருந்தால் சொக்கன் எம்பெருமான ஒரு முறை பார்த்துட்டு அதற்கு அருகாமையில் தான் என்னுடைய அலுவலகம் உள்ளது. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ நாங்கள் சரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைப்போம். ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை வேறு உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், உறவுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யாராச்சும் வீடு கட்டுறவங்களுக்கு அனுப்பி வைங்க. கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போடுங்க சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நாங்கள் அதுக்கு அடுத்த ஏற்றாற்போல் நாங்கள் தகவல் அனுப்புவோம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.